ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி ஏர்ஓ திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் ஏர்ஓக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2024 ரெக்ரூட்மெண்ட்கான ஏர்ஓ கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி ஏர்ஓக்கான ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த டைமில் ஸோ இப்போ ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த ரிசல்ட் ரெண்டு ஏர்ஓக்கும் ஏர்ஓ கோயம்புத்தூர் அண்ட் ஏர்ஓ சென்னைக்கான ரிசல்ட் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் 2 பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏர்ஓ கோயம்புத்தூருக்கு ஃபர்ஸ்ட்டில் இருக்கும், ஏர்ஓ திருச்சிக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக டவுன்லோட் பண்ணிவிட்டு 1 by 1 செக் பண்ணுங்கள். நீங்கள் வெப்சைட்லாம் போய் எதுவும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் டேரெக்டாக நம்மளோட டெலிகிராம் சேனல்லே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏர்ஓ கோயம்புத்தூரில் உங்களுடைய ரோல் நம்பர் வந்து பொறுமையாக வந்து இதில் சர்ச் பார் கொடுத்து சர்ச் பண்ணுறதை விட நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோஸ்டர் வைஸ் உங்களுடைய கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட நேம் இருக்குதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா எந்த ஏர்ஓ அப்படின்றதையும் என்ன ஃபோர்ஸஸ் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் வந்து ஜிடிக்கும் அண்ட் அதே மாதிரி டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேனுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேக்கன்சி கம்மியாக தான் இதில் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏர்ஓ கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 சில்லற அவ்வளோதான் ஜிடி வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஏர்ஓ டெக்னீஷியனில் வந்து அக்னி டெக்னீஷியன் ஏர்ஓ கோயம்புத்தூரில் வந்து 8 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ட்ரேட்ஸ்மேன் 10th ட்ரேட்ஸ்மேனில் வந்து ஒரு 19 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி வந்து 8th ட்ரேட்ஸ்மேனில் 2 பேர் தான். ஓகேங்களா? ஸோ ஜிடியில் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஏர்ஓ திருச்சிக்கும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஏர்ஓ திருச்சியில் ஓரளவுக்கு நல்ல வேக்கன்சியில் எடுத்திருக்காங்க. நீங்கள் திருச்சி ஏர்ஓ இருந்து நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இதில் ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும். ஓகேங்களா? ரிப்போர்ட்டிங் நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏர்ஓ கோயம்புத்தூராக இருந்தீங்க அப்படின்னா 1 அக்டோபர் வந்து நீங்கள் போய் நீங்கள் ஏர்ஓக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 1 அக்டோபர் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும், செலக்ட் ஆகிருக்க கேண்டிடேட் மட்டும். ஓகேங்களா? ஸோ ஏர்ஓ திருச்சி ஆயிருந்தீங்க அப்படின்னா 30 செப்டம்பர் நீங்கள் போயிட்டு நீங்கள் திருச்சி ஏர்ஓக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே போய் என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும், அந்த சர்டிஃபிகேட்லாம் எப்படி வாங்கணும், அது எல்லாமே வந்து அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதற்கான வீடியோ நான் கொடுக்குறேன், என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஏர்ஓ திருச்சியில் ஓரளவுக்கு நல்ல வேக்கன்சியில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஜிடி மட்டும் ஒரு 411 பேர் மேலே செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டெக்னீஷியனில் ஒரு 7 பேரும், அதே மாதிரி 10th ட்ரேட்ஸ்மேன் 8th ட்ரேட்ஸ்மேன். அதே மாதிரி இதில் கிளர்க்கு வந்து பெரும்பாலும் 2 ஏர்ஓலையுமே செலக்ட் ஆகலை. ஓகேங்களா? 2 ஏர்ஓலுமே இந்த வருஷம் செலக்ட் ஆகலை. அண்ட் அது எதனாலன்னு தெரியல. நீங்கள் என்ன அதாவது நீங்கள் என்ன ட்ரேட் அதில் நீங்கள் என்ன செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இந்த பிடிஎஃப் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கு எக்ஸாம் ஃபைனல் ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.